गणपतिं भामहे कविं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदानः शृण्वन्नो दिवस्येदिशादनं महागणपतये नमः। ओम सुमुखाय नमः, ओम एकदन्ताय नमः, ओम कपिलाय नमः, ओम गजकर्णकाय नमः, ओम लंबोदराय नमः, ओम विकटाय नमः, ओम विघ्नराजाय नमः, ओम विनायकाय नमः, ओम धूमकेतवे नमः, ओम गणाधीक्षाय नमः, ओम बालचंद्राय नमः, ओम गजाननाय नमः, ओम वक्रतुण्डाय नमः, ओम शूर्पकर्णाय नमः, ओम हेरम्बाय नमः, ओम स्कन्दपूर्वजाय नमः, ओम सिद्धिमहागणपतये नमो नमः। महागणपतये नमः। नानाविधपुष्पाञ्जलिं समर्पयामि। ओम दशांगं पुलोपेतं सुकरं च मनोहरम् आग्नेयं सर्वदेवानां धूपोऽयं प्रतिष्ठतां महागणपतये नमः। धूपमाग्रापयामि। வாங்கம்மா மாப்பிள்ளை பக்கத்தில் உட்காருங்க. ஓம் மகாகணபதி நமः சகலாராதனைः ஸ்வர்ச்சிதம். ஓம் நமோ பிராதபதயே நமோ கணபதயே நம பிரமதபதயே நமஸ்தே ஸ்தலம்போதராய ஏகதந்தாய விக்னவடாஜினே சுவிக்ஷதாய ஸ்ரீவரதமூர்த்தகே நமோ நம ஸ்வாஹா ஸ்வாஹா. மகாகணபதயே இதன்ன மம. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே வரவரதசர்வினம் மே விசமானய ஸ்வாஹா ஸ்வாஹா. மகாகணபதயே இதன்ன மம. ஓம் வேதாத்மனாய வித்மஹே இரண்யகர்பாய தீமஹி तन्नो ब्रह्म प्रचोदयात् स्वाहा. वाग्देवी च विद्महे ब्रह्मपत्नी च धीमहि तन्नो वाणी प्रचोदयात् स्वाहा. वाणी हिरण्यगर्भाय तन्न मम. नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् स्वाहा. इन्दांगो इद पेरिवा एल्लारुट्टैயும் கொடுத்து ஆசீர்வாதம் வேண்டுவாங்கோ. ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् स्वाहा स्वाहा. महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा स्वाहा. ओम लक्ष्मीनारायणाय तन्न मम. तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् स्वाहा स्वाहा. कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात् स्वाहा स्वाहा. उमामहेश्वराभ्याय तन्न मम. ओम लक्ष्मी अष्टोत्तर नामार्चनं करिष्ये. ओम प्रकृत्यै नमः, ओम विकृत्यै नमः, ओम विद्याय नमः, ओम सर्वभूतहितप्रदाय नमः, ओम विद्यै नमः, ओम विबुद्ध्यै नमः, ओम परमात्मिकाय नमः, ओम वाचे नमः, ओम पद्मालयाय नमः, ओम पद्माय नमः, ओम सुदये नमः, ओम स्वाहाय नमः, ओम सुदाय नमः, ओम धन्याय नमः, ओम हिरण्ये नमः, ओम लक्ष्मी नमः, नित्यपुष्टाय नमः, पावर्ये नमः, आदित्ये नमः, दीप्त्ये नमः, दीप्ताय नमः, वसुदाय नमः, वसुधारिण्ये नमः, कमलाय नमः, कान्ताय नमः, कामाक्षे नमः, भवाय नमः, अनुग्रहप्रदाय नमः, बुद्ध्ये नमः, हरिवल्लभाय नमः, दीप्ताय नमः, लोकशोक विनाशिन्ये नमः, धर्मलयाय नमः, लोकमात्रे नमः, पद्माक्षे नमः, पद्मसुन्दर्ये नमः, पद्मोद्भवाय नमः, पद्ममुख्ये नमः, पद्मनाभप्रियाय नमः, महालक्ष्म्यै नमः. नानाविधपुष्पाञ्जलिं कुङ्कुमार्चनपूजां समर्पयामि. மாப்பிள்ள திருமாங்கல்ய தானம் பண்ணுங்க. திருமாங்கல்ய தானம் பண்ணுங்க. கெட்டி மேல கொட்டலாம்ப்பா. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி. கல்பனா 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 என்னாச்சு? கல்பனா 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 அம்மாடி அம்மாடி கல்பனா கல்பனா உனக்கு என்னடி ஆச்சு? ஐயோ கல்பனா கண்ணை தரடி. கல்பனா கல்பனா என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ யாராச்சும் தண்ணி இருந்தா கொடுங்களேன். ஐயோ சீக்கிரம் சீக்கிரமா தண்ணி கொடுங்க. ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. விஸ்வா சீக்கிரம் தண்ணி கொஞ்சம் முகத்துல தெளி. என்னன்னு தெரியலையே. கல்பனா என்னன்னு பாருங்க. கல்பனா ஐயோ கல்பனா 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 என்னாச்சு தெரியலையே. நம்ம டாக்டர் கிட்ட கூட்டி போலாம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் நர்ஸ் தான். நான் பாக்குறேன். வாங்க சீக்கிரம் வந்து என் பொண்ணுக்கு என்ன சொல்லுங்க. ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. கல்பனா கல்பனா
நர்ஸ் என் பொண்ணுக்கு என்னாச்சு? இருங்க நான் பார்த்து சொல்றேன். கல்பனா, கல்பனா, என்னாச்சுங்க? நர்ஸ் என்ன நர்ஸ் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஐயோ கல்பனா, என்னமாச்சு? இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கு. நர்ஸ் என்ன சொல்றீங்க நீங்க? என்னங்க சொல்றீங்க? உண்மையாவா சொல்றீங்க? உண்மையாதான் சொல்றேன். அவனே கை முத்திட்டு வருது பாருங்க. இல்ல இல்ல என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்ல. ஐயோ கல்பனா, கண்ணை திறடி. ஐயோ ஐயோ என் பொண்ணு உத்தமிங்க. இவங்க சொல்றது யாரும் நம்பாதீங்க. என் பொண்ணு தப்பானவ இல்ல. ஐயோ அண்ணி. கல்பனா, கல்பனா, கல்பனா எந்திரடி. உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்கடி கல்பனா. கல்பனா, கல்பனா, கல்பனா கண்ணை திறந்து சொல்லுடி. நீ தப்பானவ இல்லன்னு. பண்ணாதீங்க. பொறுமையா விஸ்வா அவளை மெதுவா எழுப்புடா. ஐயோ ஐயோ. கல்பனா, 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 கல்பனா இத பாருடி. இத பாரு, உன்னை தப்பானவ நீ கர்ப்பமா இருக்கன்னா சொல்றாங்கடி. ஐயோ இல்ல, நான் அப்படி தப்பானவ இல்லன்னு எல்லாருக்கும் சொல்லுடி. நான் என் பொண்ணை அப்படி வளர்க்கலைங்க. அவங்க சொல்றது உண்மைதான். மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்க அவமானப்படக்கூடாதுன்னு தான் இந்த உண்மை இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு வழி தெரியல. இல்ல புரியல எனக்கு. நான் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, நீயும் என்ன மன்னிச்சிரு. என் கர்ப்பத்துக்கு காரணம் விஸ்வ மாமா தான். விஸ்வாவை எப்படி? வீட்ல இருந்து தங்கி விஸ்வா, எல்லாம் நடக்கும். இதே மாதிரி நடந்துச்சு பாத்தியா? மனசெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறான் பாத்தியா? ஐயோ விஸ்வாவா? கல்பனா, என்ன என்ன பேசுற? அம்மா, நான் உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு மன்னிச்சிருங்க. யார் மேலடி இப்படி ஒரு பழிய போடுற? அவர் ஏன் புருஷன்டி, சொக்க தந்தோண்டி. அவர் கால் தூசுக்கு வருவியாடி நீ? என் புருஷன் மேல அநியாயமா இப்படி ஒரு பழி போடுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? வேலை கல்பனா, இங்க இருக்கிற நிறைய பேருக்கு உன்னை பத்தி தெரியாது. ஆனா எனக்கு நல்லா தெரியும். இவரை அடையறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அநியாயமா இவர் மேல பழிய போடாத. ஏய்
யாரடி நாடகம் ஆடுறாங்க? யாரடி பழி போடுறாங்க? இத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தன்னை ஒருத்த கெடுத்துறேன்னு வாய் கூசாம போய் சொல்வாளா? ஆமா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. அப்போ கல்பனா சொல்றதெல்லாம் உண்மைங்கிறியா? ஆமாங்க. என்னடி ஆத்தாலும் மகளும் சேர்ந்துக்கிட்டு ஊரை ஏமாத்துறீங்களா? ஏய், உங்க நாடகத்தை அரங்கேற்ற புடிச்சிருக்கீங்க பாருடா. இதுல இருந்தே தெரியுதுடி நீங்க எவ்வளவு பெரிய மோசக்காரீங்கன்னு. ஐயோ இல்ல விஸ்வா. ஏய், இத்தனை நாளா உங்க கூட வாழ்ந்திருக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு அருவருப்பா இருக்குடி. ஏய், ஒரு வார்த்தை அப்பான்னு சொன்ன உன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவண்டி. என்னங்க? ஏய், முடியலடி, முடியல. இதுக்கு மேலயும் என்னால மூடி மறைக்க முடியலடி. அப்படி மறைக்க வேண்டிய அவசியத்தை நீங்களே இல்லாம பண்ணிட்டீங்களடி. எல்லா உண்மையும் எனக்கு எப்பவோ தெரியும். போதும்டி, உங்களால நான் பட்டதெல்லாம் போதும்டி. மரகதம், என்ன மன்னிச்சிருமா? நடந்த தவறுக்கெல்லாம் நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன். இவளுங்களோட சேர்ந்து நானும் தப்பு பண்ணிட்டேமா. நந்தினி உங்ககிட்ட எத்தனையோ முறை கதறி கதறி சொல்லியும் நீ நம்பலமா. இவளுங்களை உன்னை நம்ப விடலமா. ஆனா நான் நம்பணுமா? ஏன் எல்லா உண்மையும் நந்தினிக்கு முன்னாடியே எனக்கு தெரியப்படுத்தினது என் மச்சாமா, உன் புருஷமா. நந்தினி சுரேஷை இன்ஸ்பெக்டரையும் கூட்டிட்டு வந்து உன் புருஷன்கிட்ட பேசிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே உன் புருஷன் எனக்கு போன் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிட்டாருமா. நந்தினி மூலமா இவளுங்க பண்ண துரோகத்தை தெரிஞ்சுக்கிட்ட உன் புருஷன் என்கிட்ட எப்படிலாம் கதறினார் தெரியுமாமா. இவளுங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமாமா. அவர் சொல்லி முடிச்சதும் நானே சொல்லிட்டேம்மா, என் பொண்ணையும் பொண்டாட்டியும் உங்க கையாலே கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டேம்மா. அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமாமா? கல்பனாவும் மீனாட்சி இப்படி நடந்துக்கிறதுக்கு நம்மளும் ஒரு விதத்துல காரணம்னு. அவளுக்கு வந்த உடனே இதையெல்லாம் புரிய வச்சு விஸ்வாவை நந்தினியும் சேர்த்து வைக்கணும்னு சொன்னாருமா. இவளுங்க வந்து கொஞ்ச நேரத்துல தான் மச்சான் போய் சேர்ந்துட்டாருமா. அதுவும் நந்தினி மூலமா தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு உன்னையே நம்ப வச்சுட்டாலுங்கம்மா.
ஆனா உண்மையிலே அங்க என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு உங்க வீட்டு வேலைக்காரமாவை தனியா சந்திச்சு அவங்கள மிரட்டினதுல எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சுமா. மச்சான் சாவுக்கு காரணமோ இவளுங்க தாமா. என்ன மன்னிச்சிருமா. என் பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடுமேங்கிற சுயநலத்தில் தான் இத்தனை நாளா நான் மறைச்சு வச்சிருந்தமா. ஆனா எப்போ எந்த பாவ மரியாதை என் மருமக மேல எப்ப இப்படி ஒரு அசிங்கமான பழிய தூக்கி போட்டாங்களோ அந்த நிமிஷமே முடிவு பண்ணிட்டமா. இவங்க 2 பேரும் இனிமே வாழ்ந்தா என்ன செத்தா என்ன இல்லடி. இதுக்கு மேலே நீங்க 2 பேரும் தப்பிக்க முடியாதுடி. இத்தனை பேருக்கு மத்தியில நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்குங்க. ஒத்துக்க மாட்டீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க? ஒத்துக்க மாட்டீங்களா? ஏய், எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. நீ மட்டும் சரியா இருந்திருந்தீனா என் பொண்ணு வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ஏய், உன்னை கொண்டாதாண்டி எல்லாம் சரியா இருக்கும். ஏய், 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 விடு, விடு கல்பனா, விடு. அவளை கொல்ல விட மாட்டேன். ஆமா, எல்லா தப்பும் நாங்க தான் செஞ்சோம். இந்த நந்தினி எந்த தப்பும் பண்ணல. இப்ப நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னேன்ல, அதுவும் போய்தான். ஆனா ஒரு பொண்ணா இருந்துட்டு நான் ஏன் இவ்வளவு தூரம் போனோம்? இங்க இருக்கிற யாருக்குமே புரியலையா? காதல் என் விஸ்வமாமா மேல நான் வச்சிருக்கிற உயிருக்கு உயிரான காதல். மாமா, நான் உங்க மேல ஆசைப்பட்டதுக்கு என் அப்பா அம்மா மாமா அத்தை யார் வேணா காரணமா இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் வெறும் காரணம் மட்டும்தான். அந்த ஆசை இத்தனை வருஷம் என் மனசுல சுமந்துட்டு இருக்கிறவன் நான். எனக்கு தான் அந்த வேல்யூ புரியும். அப்படி இருக்கும்போது உங்க வாழ்க்கையில இந்த நந்தினி குறுக்க வந்துட்டான்னு நான் ஒதுக்கிட முடியுமா? முடியாது மாமா. இந்த ஜென்மத்துல என்னால உங்களை மறக்க முடியாது. ஒரு நாள் வாழ்ந்தாலும் உங்க கையால தாலிய வாங்கிடணும்னு இத்தனை வருஷமா நான் தவா இருந்துட்டு இருக்கேன் மாமா. என்ன ஏமாத்திராதீங்க மாமா. தயவு செஞ்சு என் காதல புரிஞ்சுக்கோங்க. அச்சை நிறுத்து. எதிரி காதல். காதல் தான் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் குழந்தைய வயித்துல சுமந்துக்கிட்டு நானே கதின்னு வாழ்ந்துகிட்டு இருந்தவள கோர்ட்ல அத்தனை பேர் முன்னாடி நிக்க வச்சு இவ கூட வாழ மாட்டேன், நான் இவளை டிவோர்ஸ் பண்றேன்னு சொன்னேன். கோர்ட் சொன்னதுக்காக ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இவளுக்கு நான் எத்தனை டார்ச்சர் கொடுத்திருப்பேன், எத்தனை வேதனைப்படுத்திருப்பேன். அவகிட்ட முகம் கொடுத்து கூட நான் பேசுனது கிடையாது. அத்தனை வேதனையும் மனசுல தாங்கிக்கிட்டு கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லாம இன்னைக்கு ஒருத்தி என்னை பத்தி தப்பா பேசின உடனே என் புருஷன் சுத்தமானவன், என் புருஷனுக்கு என்ன தவிர வேற யாரை பத்தியும் நினைப்பு கிடையாது, என் புருஷன் நல்லவன்னு வாயு வயிறுமா நின்னுக்கிட்டு இங்க வந்து உங்ககிட்ட நியாயம் கேட்டா பாரு, இவ தாண்டி என் பொண்டாட்டி. இவ என் மேல வச்சிருக்கிற தாண்டி காதல்.